வணக்கம் மக்களே, ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரோ ஒருத்தர் வந்து அகைன் அதே மாதிரி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வீடியோ அவருக்காக தான். ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேபி ஷாம்பு தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. எதனாலனா இதில் தான் நம்மளுக்கு கெமிக்கல் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நான் வந்து ஹிமாலயாவில் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்து மாமா இடத்துல உள்ள பேபி ஷாம்புமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஷாம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க ஷாம்பை. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு செட் ஆகும். டைரெக்டாக ஷாம்பு தலையில் அப்ளை பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க ஷாம்பை எடுத்து நம்ம இந்த மாதிரி தலையில் வச்சுட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக தேய்ங்க. ரொம்ப வேகமாக தேய்ச்சிடாதீங்க. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு 2 மாதம் தாண்டிருச்சு. ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் தேய்ங்க. இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். நீங்கள் அழுக்கு இல்லாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஃப்ட் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஒழுங்காக ப்ராப்பராக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் மக்களே, தலை ஃபுல்லாக நல்லா ஷாம்பு போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக குளித்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாச்சுன்னா எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய்.